கறி மசாலா தூள் எப்படி செய்றதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த கறி மசாலா தூள் வந்து கறிக்கு மட்டும் இல்ல, நம்ம வெஜ்ஜுக்கு கூட சேர்த்து செய்யலாம். அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும். கிரேவி வரும். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா 500 கிராம், நீட்டு மிளகாய் 200 கிராம், சோம்பு 150 கிராம், கடலை பருப்பு 100 கிராம், அரிசி 100 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், பட்டை 3 கிராம், ஏலக்காய் 3 கிராம், கிராம்பு 3 கிராம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இந்த கடாயில ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதுல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா இத வறுத்து குடுத்துக்கிறேன். நல்ல வெயிலா இருந்தா இத நம்ம வெயில்ல காய வச்சாலே போதும். வெயில் இல்லாததுனால நானு எல்லாமே வறுத்து எடுத்துக்கிறேன். நல்ல செவக்கவே வறுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாரி வறுத்துட்டு, ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம இத அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாயில நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து இதையும் பொறுமையா நல்லா வறுபடுத்துக்கிறேன். இப்ப இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப அதே கடாயில நான் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்து வறுத்துக்கிறேன். மிளகு வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டா தான் வறுத்துக்கணும். உங்களுக்கு தெரியும் மிளகு, சீரகத்துலலாம் எவ்வளவு மருத்துவம் இருக்குன்ட்டு. இந்த மசாலா தூள் வந்து ஆரோக்கியம் கூட. இப்ப இந்த மிளகோட நான் சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகத்தையும் சேர்த்து லைட்டா வறுத்துக்கிறேன். இதோட நான் சோம்பையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வறுப்பட்டதும், பட்டை, ஏலக்காய், கிராம்பையும் இதோடவே நான் சேர்த்து லைட்டா வறுத்துக்கிறேன். இது வறுத்ததுமே, நான் இப்போ தனியாவ சேர்த்துக்கிறேன். நான் 2 பங்கா சேர்த்து வறுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. தனியாவையும், மிளகாவையும் ரொம்ப வறுக்கக்கூடாது. இல்லன்னா டேஸ்ட் வந்து வேற மாதிரி ஆயிடும். லைட்டா வறுத்துக்கிட்டா போதும். இப்போ வறுத்து ஒரு தட்டுல போட்டுக்கிறேன். இப்போ மிளகாவ வறுத்து இதையும் தட்டுல சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு மில்ல குடுத்து அரைக்கிறதுக்காக ஒரு பக்கெட்ல எல்லாத்தையுமே சேர்த்து, இப்ப அரைச்சதுமே காட்டுறேன். பாருங்க, அரைச்சாச்சு. இது ஏர் டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இது மட்டன், சிக்கன் எந்த குழம்புக்குமே இது வந்து நீங்க சேர்த்து செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த காரம் உங்களுக்கு பத்தலன்னா, கூட தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேற எதுவுமே சேர்த்துக்காதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.